வேட்பாளர் மாங்குளம் மகேந்திரன், வெற்றி வேட்பாளர் மாங்குளம் மகேந்திரன், வெற்றி வேட்பாளர் மாங்குளம் மகேந்திரன், வெற்றி வேட்பாளர் மாங்குளம் மகேந்திரன். நமது சின்னம், நமது சின்னம், நமது சின்னம் புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் புகழ், புரட்சி தலைவி அம்மாவின் புகழ். அம்மா அவர்கள் வழியில் நமது கழக பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் வழியில் இங்கே நம்ம கழக பொதுச் செயலாளர் அவர்கள் நமது கிழக்கு தொகுதிக்கு அண்ணன் மாங்குளம் மகேந்திரன் எம்ஏபிஎல் அவர்களை கழக வெற்றி வேட்பாளராக அறிவித்துள்ளார். அவரையும் அவரை வெற்றி பெற அனைத்து அட்டக்கழக செயலாளர்கள் நம்ம கழக உறுப்பினர்கள் இருந்து வேலை பார்த்து அவரை வெற்றி வேட்பாளர் ஆக்க இந்த தருணத்தில் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வைகை நதி தினம் பாடும் தமிழ் பாட்டு தென்மதுரை. வைகை நதி தினம் பாடும் தமிழ் பாட்டு தேகின்றது, தேகின்றது பொன்மாலை நிலா, தேயாதது நம் ஆசை நிலா. இது வானம் போலே வாழும் பாசம் தென்மதுரை வைகை நதி தினம் அனைவருக்கும் மாலை வணக்கம். இந்த மாலை வேளையிலே உங்களை சிறிது காலம் காக்க வைத்ததுக்கு வசதி தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏன்னா ஏற்கனவே ஒரு நாள் கேன்சல் ஆகிடுச்சு. அதனால் எனக்கு சிறு வருத்தமாக இருக்குது. இனிமேல் நம்ம காலமாக எப்போதும் வராது. இந்த வருஷம் பகுதி கலாச்சார தம்பி முருகன் அவர்களே, வட்ட செயலாளர் அவர்களே, என்ன பேர் எல்லாத்தையும் தெரியாது, கொஞ்ச நாள் சொன்னேன்னு சொன்னேன். தம்பி கார்த்திகை அவர்களே, சேனாதிபதி அவர்களே, அவர்களே மற்றும் பிஜேபியிலிருந்து வந்திருக்கும் தோழர்களே மற்றும் மாற்றுக் கட்சியில் நண்பர்களுக்கும் எனக்கு சரியாக பேர் தெரியாத காரணத்தினால வந்து யாரும் குறிப்பிட்டு சொல்ல முடியல. நான் என்னுடைய ஜூனியர் வந்திருக்காரு, வயசில் அவர் பேங்கில் ரிட்டையர்னாலும் எங்கள் ஆஃபீஸில் இருக்கவர் மகாராஜா அவர் வந்திருக்காரு. அதனால் அவர் சொல்லாமல் தான் நல்லா இருக்குது. தம்பி பெரிய செல்வம் அவர்களே, அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். டாக்டர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி அம்மா அவர்களை வணங்கி இன்று எனக்கு இந்த வாய்ப்பை கொடுப்பதற்கு பரிந்துரை செய்த மாவட்ட செயலாளர் அண்ணன் பி ராஜன் செல்லப்பா அவர்களை நன்றி கூறி, என்னை அறிவித்த புரட்சித் தமிழர் ஐயா எடப்பாடி அவர்களுக்கு வருங்கால முதலமைச்சருக்கு நன்றியை தெரிவித்துக்கிறேன். ஐயா, இங்கே வந்து உங்களுக்கு தெரியும் என்ன நடக்குதுன்னா, ஊழல் எங்கே பார்த்தாலும் ஊழல், எங்கே பார்த்தாலும் வந்து கஞ்சா. இந்த கஞ்சாவினால வந்து நம்ம வீட்டு பிள்ளைகளை கூட நம்ம தட்டி கேட்க முடியல. கேட்டால் ராத்திரியில் களை தூக்கி போடுறேன், இல்லாட்டி அறுவாலத்தை விட்டு போடுறேன். இந்த கஞ்சா ஒழிப்பதற்காக வேண்டி புரட்சி தமிழர் அவர்கள் வந்து எடப்பாடியார் அவர்கள் வந்து ஒரு விங்கு அமைக்கிறாங்க. அந்த விங்கில் வந்து ஒரு கஞ்சா கூட கர்நாடகாவிலேருந்து உள்ள ஆந்திராவிலேருந்து கர்நாடகாவுக்குள்ளே பறிச்சிட்டாங்கன்னா இந்த நாடு நல்லா இருக்கும். கஞ்சா போதையில் என்ன பண்ணுறானுங்கன்னா சின்ன பையலுக்கு கூட கெட்டு போயிடுறாங்க. கொலை, கொள்ளை, கற்பழிப்பு. அவனை கஞ்சா போட்டானா யார் பக்கத்தில் ரோட்டில் போகிறாரு. அன்றைக்கெல்லாம் ஒரு டிரைவர் வந்து அந்த கப்பல் ஒரு இதில் டோல்கேட்டில் என்னடான்னு கேட்டது கூத்தி கொண்டு விட்டாங்க. அவங்களுக்கு என்னன்னு தெரியாது. அடுத்த முக்கியமான காரியம் வந்து இந்த வீட்டு வரியில் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்மளுக்கெல்லாம் வந்து கரெக்டாக நூலை பிடிச்சி அளந்து எல்லாம் போட்டு வரியை போட்டு கூட்டிடுவாங்க. பெரிய பெரிய பண முதலீட்டு கடைக்காரருக்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா 1000 செடி இருந்தால் 500 செடி தான் போடுறாங்க. அதனால் வந்து வீட்டு வரி வந்து குறையும். அதனால தான் வந்து இங்கே மதுரையிலேருந்து ஒரு வழக்கு தாக்கல் இருக்கேன். அந்த வழக்கில் தான் இன்றைக்கி மாநகராட்சி தலையில்லாத முண்டமாக நிற்கிது. மேயர் கிடையாது, மண்டல தலைவர்கள் கிடையாது. இந்த எவ்வளோ 200 கோடி ஊழல். இந்த 200 கோடி ஊழலுக்கு இங்கே இருக்க எம்எல்ஏக்கள், மந்திரிகள் எல்லாருக்கும் சமம் பங்கதில்லை. அடுத்தது என்ன காரியம்னா, ரோடு எங்கேயாவது இருக்கான்னு பார்த்தீங்களா? ரோடு எந்த இடத்துலையும் போடலாம். கடைசி நேரத்தில் வந்து போடுறாங்க, வேகமாக போடுறாங்க. வேகமாக போடையில் நம்மளுக்குள்ளே பிரச்சனை, என்னப்பா இப்படி போகிறேன்னு கேட்க முடியாது. அந்த ரோடு போட்டால் ஒரு மழை வந்துச்சுன்னா அடுத்துலேயே போயிடும். இபி சார்ஜ் ரீடிங் இருக்குல்ல, அவர் வந்து என்ன சொன்னாங்க, 5 ஆண்டு காலத்தில் நாங்கள் மாதம் ஒரு முறை எடுக்கிறோம்னு சொன்னாங்க.
அதை ஒரு முறை எடுத்தாங்கன்னா நாங்கள் 100லேருந்து 110 மீட்டர் வந்தாலும் சரி 200 மீட்டர் வந்தாலும் சரி அந்த ஒரு ரேட்டு வரும். இந்த 2 மாதத்துக்கு ஒரு வட்டம் வரையில் ஒரு மீட்டருக்கு ஒரு யூனிட் கூட போனாவே அந்த 2 மாதத்துக்கு உள்ள சார்ஜ் வந்து ரேட்டு மாறிடும். உங்களுக்கு தெரியும், 7 ரூபா இருக்கும், 15 ரூபா நம்ம ஓடிக்கிறோம். அதனால் வந்து நிறைய நம்ம மக்கள் பாதிச்சிருக்காங்க. இதற்கு அவர் என்ன நம்பி இருக்காருன்னா, இங்கே இருக்க அமைச்சர் தொகுதி வேட்பாளர் வந்து 5 வருஷம் போன 5 வருஷம் இருந்தேன், இந்த 5 வருஷம் இருந்தேன், கடைசி நேரத்தில் வந்து பணத்தை கொடுத்தா வாங்கிடலாம்னு இருக்காங்க. ஆனால் நம்ம மக்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இந்த வட்டம் பணத்துக்கு அவங்க யாருமே போக மாட்டாங்க. எல்லாரும் தெளிவான சிந்தனையில் இருக்காங்க. ரெண்டாவது வந்து என்ன இன்னொரு என்னென்னா, அவருக்கு ஒரு உதாரணத்துக்கு ₹1 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க, ஒரு 100 ரூபாயோ 5000 ரூபாய் 10,000 ரூபாய் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இந்த 5 வருஷங்களில் 60 மாதம், இந்த 60 மாதத்துக்கு ஒரு நாளைக்கு இது எவ்வளோ வருது டிவைட் பண்ணி பார்க்க சொல்லுங்கள். அதனால் மற்றவங்களுக்கு சொல்லி இந்த மாதிரி பண்ணாதீங்க. உங்களுக்கு பிடிச்சத மனச்சாட்சியோடு எல்லாருக்கும் ஓட்டு போடுன்னு சொல்லி இரட்டை இலையில் வாக்களித்து கேட்டு அமோக வெற்றி பெற செய்யுமாறு கேட்டு வேண்டி விரும்புகிறேன். நன்றி, வணக்கம். வானம் பறந்து பார்க்க ஏங்கும் பூக்கள் சிறகை நீட்டுதா, ஓடும் நதியினிலே ஓடம் ஓய்ந்து கரையை தேடுதா. என்றும் இவனும் குழந்தையா, வார்த்தை இன்னும் மழலையா, சிரிப்பில் இதயம் பொங்குதே, கருணை சிந்துதே. காற்று மலையில் மோதலாம், அந்த கடலில் சீரலாம், இந்த குழந்தை கூட்டத்தில் இவனும் தென்றலே. புதிய வானம் பறந்து பார்க்க ஏங்கும் பூக்கள் சிறகை நீட்டுதா. வாழ்க்கையே என்றுமே எதையோ தேடும் பயணம், இறுதியில் அடைக்கலம் பேரம் பேத்தி ஜனனம். இதுதான் சுகமா, கடவுளின் வரமா, கண்களின் கண்ணீர் தாலாட்டுமா. தாயும் இல்லை, தாரமும் இல்லை, மகனின் மகளே நீ ஓடிவா. தோளில் ஒன்று மடியில் ஒன்று உணர்ந்தால் மட்டும் புரியும் உயிர் மட்டும், இது போதும். வானம் பறந்து பார்க்க ஏங்கும் பூக்கள் சிறகை நீட்டுதா, ஓடும் நதியினிலே ஓடம் ஓய்ந்து கரையை தேடுதா. மன்னாதி மன்னா, வீராதி வீரா, எங்கள் நண்பா பாண்டி. விளையாடும் சிங்கம், விலையில்லா தங்கம், எங்கள் நண்பா பாண்டி. புதிய வானம் பறந்து பார்க்க ஏங்கும் பூக்கள் சிறகை நீட்டுதா.